நாமக்கல்லில் முட்டை உற்பத்தி செய்யும் பண்ணையாளர்களே கடை ஹோட்டல்களுக்கு நேரில் அவற்றை விற்பனை செய்வதால் தமிழகம் முழுவதிலும் 2 லட்சம் முட்டை வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் முட்டை விலை நிர்ணயிப்பதை மாற்றி வாரத்துக்கு 2 நாட்கள் என்ற பழைய முறையை மீண்டும் தொடர வேண்டும். நெல்லையில் நடைபெற்ற தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்கத்தில் இதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்க கலந்தாய்வு கூட்டம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் செல்லப்பாண்டி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இங்க வியாபாரிகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு எங்களுக்கு உண்டான விலை நிர்ணயத்தை ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு, எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நாங்களே பேசி தீர்த்துக்கிறதுக்கும், எங்களுக்கு உண்டான மொத்த முட்டை வியாபாரிகளுக்கு உண்டான மொத்த பிரச்சனைகளை நாங்க நாமக்கல்ல பேசி எங்களுக்கு உண்டான பிரச்சனை, எங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை, எங்களுக்கு உண்டான தீர்மானங்களை சட்ட ரீதியாக அரசாங்கத்திட்ட தெரிவிக்கிறதுக்கும், நாமக்கல் பண்ணக்காரவங்கள்ட்ட தெரிவிக்கிறதுக்கும் நாங்க ஒரு சங்கம் அமைச்சிருக்கோம். இப்ப நாமக்கல்ல தினசரி மார்க்கெட் முட்டை வியாபாரம் கொண்டு வந்திருக்காங்க. அது எங்க வாழ்வாதாரத்தை பாதிக்குது. மேலும் முட்டை வியாபாரத்தை விட்டு எங்களை வெளியேற்றுற அளவுக்கு இங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இது நேரடியா அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்கணும்னு சங்கம் அமைச்சு சங்கத்தின் வாயிலாக நாங்க கோரிக்கைகளாக மனுக்களாக அரசு அதிகாரிகிட்டையும் நாமக்கல் பண்ணக்காரங்க அசோசியேஷன் கொடுக்க போறோம். பண்ணக்காரவங்க நேரடி விற்பனைக்கு வந்துட்டாங்க. ட்ரேடர்ஸ், நாமக்கல் ட்ரேடர்ஸ் நேரடி விற்பனைக்கு வந்துட்டாங்க. இது எங்க வியாபாரிகளை, முட்டை வியாபாரிகள் 1-2 பேர் இல்லைங்க, பல லட்சம் பேர் இருக்கான். பல லட்சம் பேர் இந்த தமிழகத்துல முட்டை வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கான். இது ஒருத்தர் கைக்கு, அத பண்ணக்காரவங்க கைக்கே போகுது. இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காண்டி தென் மாவட்ட அளவுல நாங்க முட்டை வியாபாரிகள் சங்கத்தை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். வாரம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் அந்த வார மார்க்கெட்டை இருந்துச்சு. இது இப்ப தினசரி மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. தினசரி மார்க்கெட்டுன்னு போது இது ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி வந்துருச்சுங்க. நாங்க அதாவது எப்படின்னா தங்கம் வாங்குற மாதிரி, முட்டையில இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வந்துருச்சு. நாங்க முட்டைக்கு இன்வெஸ்ட் பண்ண வரலங்க, நாங்க முட்டை வாங்குறோம், முட்டை விற்கிறோங்க. எங்களுக்கு ஒரே மாதிரி லாபம் தான். இன்னைக்கு முட்டை 5 ரூபா வச்சிருக்காங்க, நாளைக்கு தினசரி மார்க்கெட்டுன்னு 40 காசு குறைச்சிடுறாங்க. ஒரு லோடு 40 காசுன்னு போது எங்களுக்கு 50,000 ரூபாய் நட்டம் படுது. இந்த நட்டத்தை நாங்க யாருகிட்ட கேட்கறது? பண்ணக்காரங்க அவங்ககிட்ட எங்கிட்ட ரெடி பேமெண்ட் தான் வாங்குறாங்க, பணத்தை வாங்கிடுறாங்க. நாங்க அந்த 50,000 நாங்க சம்பாதிக்கிறதுக்கு நாங்க மாச கணக்கில் உழைக்க வேண்டியதா இருக்கு. மாலை 6 மணிக்கு விலை நிர்ணயம் வருது. அது இப்ப ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வருதுங்க. நான் திங்கக்கிழமை முட்டை எடுக்கிறேன், திங்கக்கிழமை சாயந்தரம் 40 காசு குறைஞ்சிருது. நான் திங்கக்கிழமை காலையில முட்டை எடுத்து என் முட்டை வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 40 காசு குறைஞ்சிருது. 40 காசுன்னு போது லோடுக்கு 48,000 ரூபாய் வந்தது. இந்த இழப்பீடை யார் வாங்கி தர போறாங்க? இது இப்ப ஒரு வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஒரு வருஷத்திலேயே பாதி முட்டை வியாபாரிகள் முட்டை வியாபாரத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. இருக்கிற முட்டை வியாபாரிகளை ஒருங்கிணைச்சு எங்க வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதுக்கு முட்டை வியாபாரிகள் சங்கம்னு உருவாக்கிட்டு இருக்கோம். முதல்ல எப்படின்னா எங்களுக்கு மட்டும் தான் முட்டை கொடுப்பாங்க. இப்ப எங்களுக்கு மட்டும் முட்டை கொடுக்கறது இல்ல, டைரக்டா விற்பனைக்கே போயிட்டாங்க. எங்களுக்கும் முட்டை கொடுக்குறாங்க, பலசர கடைக்கும் அவங்களே முட்டை கொடுத்துறாங்க, ஹோட்டலுக்கும் அவங்களே முட்டை கொடுத்துறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யறது? நாங்க சங்க மாநாடு போடுறோம். சங்க மாநாடு போட்டதுக்கு பின்னாடி எங்க கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா நாங்க போராட்டத்தை நோக்கி தான் போறோம், வேற வழியே இல்லை. நாமக்கல் வண்டி, பண்ண வண்டி எல்லாம் நாங்க மறிச்சு நிப்பாட்ட போறோம். கிடைக்காது. தமிழ்நாட்டின் முட்டை வியாபாரிகள் குறைஞ்சது 2 லட்சம் பேர் இருப்பாங்க, குறைஞ்சது. ஆனா 2 லட்சம் பேருடைய வாழ்வாதாரமும் இன்னைக்கு பாதிச்சு கிடக்கு. செல்லப்பாண்டி தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்.